அதுக்கப்புறம் எழுத அந்த 4 பேர்கிட்டையும் வர வேண்டிய அமௌண்ட் எல்லாம் எழுதிட்டியா? எழுதிட்டேன் மாமா. மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பாரு. இந்த எவ்வளோ ஆச்சு? மாமா. அடே வாங்கோ வாங்கோ வாங்கோ, வரணும் வரணும் வரணும். உங்களை மாதிரி பெரிய மனுஷாலாம் இந்த ஆத்துக்குள்ள வர்றதுக்கு நான் பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். வாங்க உட்காருங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். கைலா, இங்க வந்து பாரு யாரும் வந்திருக்கான்னு. கூப்பிடுறா, எல்லாரையும் கூப்பிட. மா சீக்கிரம் வாமா. வீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ? சரி, எப்படியோ கண்டுபிடிச்சு வந்துட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம் தான். சின்ன டவுட் இருந்தது, கார்னர்ல கேட்டேன். ப்ராப்ளம் அதனால என்ன, இந்த ஏரியால வந்து யாரை கேட்டாலும் திருமலாச்சாரியானா ஈஸியா சொல்லிடுவான். அப்படி ஒரு கௌரவம், அப்படி ஒரு மரியாதை. என்ன ஒண்ணு, இந்த ஆத்துல இருக்கிற ஒருத்திக்கு மட்டும்தான் அதெல்லாம் சரியா புரிய மாட்டேங்கிறது. வாங்க வாங்க. வாட் a surprise. என்ன வீடு தேடி வந்திருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? ஏங்கங்க பிரச்சனை இருந்தாதான் உன் வீடு தேடி வரணுமா? சும்மா வரக்கூடாதா? ஒரு விருந்தாளியா? ஓ, நீங்க தாராளமா வரலாம் மேடம். போன் கூட பண்ணாம திடுதிப்புன்னு வந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன். மேடம், இது என் பாரியாள் தைலா. வணக்கம். இது என் மூத்த பொண்ணு உமா. வணக்கம். இவனைத்தான் உங்களுக்கு தெரியும், என் மாப்பிள்ள. அம்மா, முக்கியமானவங்க வந்திருக்காங்க. உன் கையால சூப்பரா காஃபி போட்டு கொண்டு வா. சீக்கிரம் வா. மேடம், இது என் தங்க வாசுகி. ரொம்ப அருமையான ஸ்டூடெண்ட். யூகேல படிக்க ஆஃபர் வந்திருக்கு. தட்ஸ் கிரேட். மேடம், நிச்சயமா நீங்க ஏதோ பேசதான் வந்திருக்கீங்கன்னு தோணுது. என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. கேளுங்க. கங்கா, நீ படிச்சவ, புத்திசாலி. அழகு, அறிவு, திறமை, சுறுசுறுப்பு இதெல்லாம் உங்ககிட்ட நிறைய இருக்கு. நல்ல கௌரவமான குடும்ப பின்னணியும் இருக்கு. அப்படிப்பட்ட நீ எதுக்காக உங்க அப்பாவை எதிர்த்து வக்கீல் நோட்டீஸ் விட்டுருக்க? அவர் காலத்துக்கு அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தானேம்மா? ஓஹோ, உங்ககிட்ட வந்து நீதி கேட்டு முறையிட்டாங்களா? அதுல தப்பு ஒண்ணும் இல்லையே கங்கா. எங்களை ஒரு வெல்விஷரா நினைச்சு நம்பிக்கையோட சொன்னாங்க. அதுக்கு இல்ல ரஞ்சன், எங்க குடும்ப விஷயத்தை பத்தி நான் யார்கிட்டயும் பஞ்சாயத்து வச்சது கிடையாது. ஆனா இவர் அந்த சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாரு. ஓகே கங்கா, பெத்த அப்பா மேல மகளே கேஸ் போடும்போது அவரால் வேற என்னதாம்மா பண்ண முடியும்? பெத்த அப்பாவா? மேடம், இவரோட வெளித்தோற்றத்துல இவர் நல்லவரு, கம்பீரமானவரு. ஆனா மனசு பூரா வீம்பு, பிடிவாதம், சுயநலம்னு நிறைய இருக்கு. நான் கேஸ் போட்டது எல்லாருக்கும் பெருசா படும். ஆனா நான் ஏன் கேஸ் போடுற அளவுக்கு போனேன்னு யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? கங்கா, நீங்க வந்து ரஞ்சன், ஒரு நிமிஷம் ப்ளீஸ், நான் சொல்லி முடிச்சிடுறேன். இதோ எங்க அம்மா காலம் பூரா இந்த வீட்ல சம்பளம் வாங்காத வேலைக்காரியா வாழ்ந்து தேஞ்சு நிக்கிறாங்க. இவங்க உடம்புல இப்ப சக்தி இல்ல, ஹார்ட் ப்ராப்ளம். 5 லட்சம் ரூபாய் செலவாகும் டாக்டர் சொல்றாங்க. இவரு எங்க அம்மாவை கட்டிக்கிட்ட புருஷன் தானே. இது வரைக்கும் அத பத்தி ஒரு வார்த்தை பேசினது கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் கிடையாது, டாக்டர் கிட்ட பேசினதும் கிடையாது. விட்டா என்னமோ பெருசா பேசிட்டே போயிட்டு இருக்க. அவன் ஆத்துக்காரி, அதுக்கப்புறம் தான் உனக்கு அம்மா. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அவ பேசுறத பார்த்தல, எனக்கு ஆத்துக்காரி வேணும் மேடம். எனக்கு படிச்ச இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட போனா ஆபரேஷன் அது இதுன்னு சொல்லிடுவாளோன்னு பயமா இருக்கு. அவ ஏற்கனவே ரொம்ப பலவீனமானவ. இதை தாங்குவாளா சொல்லுங்க. அதனாலதான் வேற மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமான்னு யோசனை பண்ணேன். ஆனா இவ சொல்ற டாக்டர்கிட்ட தான் கொண்டு போய் காட்டணும்னு ஒரே அடி அடம் பிடிக்கிறா, ஆர்டர் போடுறா. நல்லா இருக்கா? சரி, அப்படியே இருக்கட்டும். இவ உங்க பொண்ணு, என் தங்க. அவ மேல் படிப்புக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா? பெரிய அளவுல படிக்க வச்சுட்டோ அப்புறம் அவளுக்கு மாப்பிள்ளை எங்க தேடுறது? நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறது அவ்வளவு ஒன்றும் சுலபம் இல்லை இந்த காலத்துல. கேட்டீங்களா மேடம்? இவரோட பதில் உங்களுக்கு திருப்தியா இருக்கா? இப்படி தட்டி கழிக்கிற தகப்பன் மேல எனக்கு எப்படி மரியாதை வரும்? ஹார்ட் ப்ராப்ளம்க்கு லேகியம் சாப்பிட்டா சரியாயிடுமா? கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம்னு இவர் அவர் பொண்ணு படிக்க வைக்க மாட்டாராம். இப்படி பேசுற ஆளுக்கு நான் எப்படி மரியாதை கொடுப்பேன்? இப்படிப்பட்ட தேவைக்கு உதவாத சொத்துனால என்ன பிரயோஜனம் இருக்கு? கங்கா, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அம்மாவோட ஆபரேஷனுக்கு 5 லட்சம் தானே தேவை? ஆமா. ஆண்டி, give me the checkbook.
இந்தாங்க 5 லட்சம் ரூபாய்க்கு செக், அம்மாவோட மெடிக்கல் செலவுக்கு. தயவு செஞ்சு கேஸை வாபஸ் வாங்கிடுங்க. என்ன இது? நீங்க எதுக்கு? வாங்கிக்கங்க. இதுல தப்பு எதுவும் இல்ல கங்கா. உனக்காக நாங்க பண்றது இது. எதுக்காக வயசான அப்பாவை நோகடிக்கணும்? அவருக்கும் நீதானம்மா பொண்ணு. பிரச்சனை வேண்டாமா, விட்டுரு. பெரிய மனுஷங்கன்னா பெரிய மனுஷங்க தான் மாமா. ரொம்ப சந்தோஷம். பணத்தை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். அவங்க உடம்ப மட்டும் பத்திரமா பாத்துக்குங்க. ஆ உங்க சின்ன பொண்ண தேங்க்ஸ் மேற்கொண்டு படிக்க வைக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கும் நாங்க ஹெல்ப் பண்றோம். ஓ, எங்க கங்காவுக்கு நாங்க இது கூட பண்ணலனா எப்படி? ரொம்ப நன்றிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ ரஞ்சன், ஒரு நிமிஷம் வாங்க. காஃபி சாப்பிடுங்க. நம்ம காஃபி ரொம்ப நல்லா இருக்கும். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இத முதல்ல பிடிங்க. கங்கா, எங்க அப்பா சொன்னதுக்காக வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணி பணம் தர்றது எனக்கு பிடிக்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஏன் ப்ராப்ளம்? எங்க வீட்டோட ப்ராப்ளம். இதுல நீங்க எதுக்கு இன்வால்வ் ஆகி சிரமப்படணும்? வேண்டாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்ல கங்கா, இது ஒரு ஹெல்ப் தான். சாரி. என் ஒய்ஃபு பிரமாதமா பாடுவா. ஆனா எந்த ஆஃபரையும் ஒத்துக்கிறது இல்ல. பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். ஆண்டி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். கங்கா, மேடம். கங்கா, எனக்காக நீ இந்த கேஸை வாபஸ் வாங்கணும் ப்ளீஸ். தேங்க்ஸ். வரேன். வரேங்க. வாங்க. ஆஹா, கேஸ் வாபஸ் ஆயிடுச்சு. பணம் வேற தந்திருக்காங்க. ஒரே கல்லுல 2 மாங்காய். போடா மண்டு. இந்த காலத்துல யோகங்கிறது 3வது மனுஷால் மூலமா கூட வரும். ஒரு நிமிஷம். நான் செக்க வாங்கல, திருப்பி கொடுத்துட்டேன். திருப்பி கொடுத்துட்டியா? முட்டாளா நீ? யாரோ ஒரு 3வது மனுஷன் போடுற பிச்சைய நீங்க வேணா கை நீட்டி வாங்கலாம். ஆனா எனக்கு தன்மானம் இருக்கு, நான் வாங்க முடியாது. அத திருப்பி கொடுத்துட்டேன். பாத்தியோன்னோ தானா வலிய வந்த சீதேவியை எட்டி உதைக்கிறது. இது உருப்படாது. திருப்பி கொடுக்கறதா, திருப்பி கொடுக்குறது. கவுத்துட்டாளே பாவி. பல கனவுகளை காலி பண்ணிட்டாளே. முழு மென்டலா இருப்ப போல இருக்கு. இந்த விஷயத்துல அப்ப நான் அப்படியே ஒத்து போறேன். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? படாங்க. இதோ வந்துட்டேன் மாமா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், சாரை பார்க்கணும். என் பேர் அபிநயா. அப்படியா? ஆமா. உள்ள போங்க. ஓகே, தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், வாங்க வாங்க வாங்க. என் பேர் அபிநயா சார். தெரியுமே, உட்காருங்க ப்ளீஸ். உங்க பிரச்சனையை பத்தி கேள்விப்பட்டமா? எவ்வளவு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லுங்க. என்னம்மா யோசிக்கிறீங்க? உங்க தேவை என்னன்னு சொன்னாதான் எனக்கு தெரியும். எவ்வளவா இருந்தாலும் சொல்லுங்க, தயங்க வேண்டாம். சார், எனக்கு ஒரு 3 crores வரைக்கும் தேவைப்படுது. 3 crores தேவைப்படுது, அவ்வளவுதானே? நோ ப்ராப்ளம். சார், என்னம்மா? நம்பவே முடியல சார். இப்போ நீங்க எனக்கு 3 crore rupees தர போறீங்களா? ஆமாம்மா, ஏன்? இல்ல, நமக்குள்ள எந்த அறிமுகமும் கிடையாது. என்னோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அப்புறம் எனக்கு
ஷூரிட்டி கொடுக்கறதுக்கு யாரும் ஆளும் கிடையாது, பெருசா சொத்தும் இல்ல சார். அத பத்திலாம் நான் கேட்கலையேம்மா. உங்களுக்கு நான் பணம் தரேன், வாங்கிட்டு போங்க. புரியல சார். நான் என்ன பத்தி இவ்வளவு தூரம் சொன்ன பிறகும் நீங்க பணத்தை கொடுக்கறது மட்டுமே நோக்கங்கிற மாதிரி நடந்துக்கிறீங்க. ஏமா, பணம் கிடைச்சா சந்தோஷம் தானேம்மா உங்களுக்கு? அதுக்கு இல்ல சார். இதுக்கு முன்னாடி மத்த பினான்சியர்ஸ் எல்லாம் பணம் இல்லைன்னு தான் சொன்னாங்க. அப்ப கூட நான் பெருசா ஷாக் ஆனதில்ல. ஆனா இப்ப நீங்க எந்த அறிமுகமும் இல்லாத, நம்பிக்கை இல்லாத எனக்கு இவ்ளோ பெரிய அமௌண்ட் தரேன்னு சொல்றது, அதுவும் வாலண்டியரா கொடுக்கறேன்னு சொல்றப்போ எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சார். ஏமா இதை தப்பா நினைக்கிறீங்க? காரணமே இல்லாம பணத்தை தூக்கி கொடுக்கிற ஆளு நான் இல்ல. உங்களுக்கு பணம் தர சொல்லி பெரிய இடத்துல இருந்து சிபாரிசு வந்துச்சு, அதனாலதான் கொடுக்கறேன். பெரிய இடத்துல இருந்து சிபாரிசா? யார் சார் அது? சொல்லுங்க சார், யார் சார் சிபாரிசு பண்ணது? அது எதுக்குமா உங்களுக்கு? சார், நீங்க அவங்களோட பேரை சொல்லாம நான் உங்ககிட்ட இருந்து ஃபைனான்ஸ் வாங்கிக்க மாட்டேன் சார். மிஸ்டர் ஈஸ்வர், ஆதி பில்டர்ஸ் சேர்மன். சாரி சார், உங்க பணம் எனக்கு வேண்டாம். கொஞ்சம் நில்லுங்கம்மா. என்னம்மா, என்ன சொல்றீங்க? பணம் வேண்டான்னு சொல்றேன் சார். என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? சார் ப்ளீஸ், எனக்கு பணம் வேண்டாம், விட்டுருங்களேன். அதுக்கு மேல எதுக்கு கம்பல் பண்றீங்க? எனிவே தேங்க்ஸ். அபி, அபி, என்னப்பா? ஃபைனான்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிட்டு அதை நான் வாங்கிட்டு போறேனா இல்லையான்னு பார்க்க வந்தீங்களா சார்? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நீ ஃபைனான்ஸுக்காக படுற கஷ்டங்கள்லாம் கேள்விப்பட்டு மனசு பொறுக்காம இந்த ஏற்பாடு செஞ்சேம்மா. தயவு செஞ்சு மறுத்துறாதம்மா. சார், ஒருத்தரோட பலவீனமான தருணத்தை உபயோகப்படுத்தி அவங்கள வீழ்த்துறது தான் பெரிய மனுஷங்களோட வழிமுறை இல்லையா? நான் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டேன் சார். என்னம்மா இப்படி பேசுற? சார், உங்க மேல நான் ஓரளவுக்கு மதிப்பு வச்சிருந்தேன். ஆனா நீங்க அது தப்புன்னு காமிச்சிட்டீங்க. நீங்க யார் சார்? எதுக்காக சார் நீங்க எனக்கு பணம் கொடுக்கணும்? வலிய வந்து இப்படி பணம் கொடுத்தா அதுல எந்த உள்நோக்கமும் இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல சார். அபி, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதம்மா. நான் உண்மையிலேயே உனக்கு உதவ நினைக்கிறேன். நான் சொல்ல வரத கொஞ்சம். வேண்டாம் சார், ப்ளீஸ். எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். உங்க மகன் ஆதி வீட்டுக்கு வந்து பேரம் பேசினா நான் அதுக்கு உடன்படல. இப்போ உங்களை மறைமுகமா அனுப்பி என்ன விலைக்கு வாங்க பாக்குறா? நீங்களும் உதவி செய்யற மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்க. என்ன சார் இதெல்லாம்? அசிங்கமா இல்ல? அபி, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது தப்பு. நான் உன்னோட நல்லதுக்காக தான் பண்ண நினைச்சேன். நீ நல்லா இருக்கணும்மா. இது பாருங்க சார், நீங்க எதுக்காக சார் எனக்கு நல்லது நினைக்கணும்? நான் யார் சார் உங்களுக்கு? இல்ல நீங்க யார் சார் எனக்கு? உங்ககிட்ட இருந்து பணம் வாங்குறதும் அந்த ஆதித்யாவோட கால்ல விழறதும் ஒண்ணுதான். உங்க சிபாரிசுல வர பணம் எனக்கு தேவையில்லை சார். ரொம்ப தேங்க்ஸ். என்ன அர்ஜுன், நர்வஸா இருக்கியா? இல்லையா? என்னடா குழந்தை மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் சுதந்திரமே பறிப்போக போகுது. பாவண்டா, கல்யாணம் ஆனாதான் தெரிய போகுது. சரி அர்ஜுன், உன் வருங்கால மனைவி ஏதாவது கண்டிஷன் போட்டாங்களா? என்ன கண்டிஷன்? நோ பார்ட்டி, நோ சிகரெட், நோ தண்ணி அப்படின்னு நிறைய இது சொல்லுவாங்களடா. வாழ அப்படி எதுவும் சொல்ல? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. அவ வேற ஒன்று சொன்ன. என்ன? உங்களை மாதிரி உளர்வாய் ஃப்ரெண்ட்ஸுங்களை முதல்ல கட் பண்ண சொன்ன. சரி சரி, சிரிச்சது போதும், முதல்ல வந்ததை கவனிப்போம்ப்பா. ஆமா ஆமா, அதுல செஞ்சு
ஹலோ ஐயா, நான் சிவா பேசுறேன்யா. சொல்றா. ஐயா, பார்ட்டி ஆரம்பிச்சிருச்சியா. அவன் சுத்தி ஏத்திக்கிட்டு தள்ளாட ஆரம்பிச்சிட்டான்யா. ரொம்ப நல்லது. நாள் அனுப்பிட்டேன்டா. நீ மறைவாவே இரு. நான் மறுபடியும் ஃபோன் பண்றேன். உஷாரா இருக்கணும்டா. ஓகேயா, கண்டிப்பாயா. போன வை. ஓய்டா மச்சான், நான் கிளம்புறேன். டேய் இருடா, அப்புறம் போலாம். நான் கிளம்புறேன்னா இங்க உள்நாட்டு குழப்பம் வந்துடும். நான் கிளம்புறேன். மாம்ஸ் பாய். கிளம்பு. டேய் நீ எங்கடா கல்யாணத்துக்கு மறந்துடாம வந்துருங்கடா. அதான் மறக்க மாட்டோம். வரேன்டா. டேய் நீயாவது என் கூட இரு. நான் இருக்கேன்டா. எல்லாரும் இப்படி விட்டு போயிட்டாங்களாடா. ஆமாண்டா, கடைசியில் நீ இருந்தாலும் தான் இருக்க மச்சான். ஏதாவது இருக்கா? கொஞ்சம் வச்சிருக்கானுங்க. சாப்பிட்டு இதை அடிச்சுட்டு போவோம். ஏய், என்ன யாருன்னு தெரியுதா? யாரு? நான் தான்டா கீதாவோட லவ்வரு. அன்னைக்கே உன்னை ரெண்டு ஒண்ணு பார்க்கணும்னு நினைச்சேன், ஒத்து வரல. இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன், நீயும் ஃப்ரீ தானே? போடா. நான் ஏன்டா போனோம்? இன்னைக்கு உன்கிட்ட ரெண்டுல ஒண்ணு பேசாம போக மாட்டேன்டா. இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன் பாரு. டேய் டேய், என்னடா உருமுற? நீ என் கீதாவை கட்டிப்ப, நானே கேன பையனா? அடிங்க. டேய் நீ கொல்லாம விட மாட்டேன்டா. உன்னை நான் அன்னைக்கே விட்டு கூடாது. யார் மேல கை வைக்கிற நீ? இன்னொரு தடவை கண்ணு முன்னாடி உள்ள பார்த்தேன். போடா, தொலைச்சிரும் உன்னை. ராஸ்கல். ஏய், விடுடா. ஏய், யார்கிட்ட வேணாலும் நடி. ஆனா என்கிட்ட வச்சுக்கிட்டா விடு. உன்னை அர்ஜுன் அவ்வளவுதான்டா. ஹலோ ஐயா, சிவாதான்யா. சொல்றா. ஐயா, ஜாக்கிக்கும் அர்ஜுனுக்கும் தகராறு ஆயிடுச்சியா. அர்ஜுன் ஜாக்கி அடிச்சு கீழே தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான்யா. வெரி குட். டேய், நான் நம்ம ஆளுங்களை அனுப்பியிருக்கேன். அநேகமா அவங்க அங்க வந்திருப்பாங்க. ஐயா, அர்ஜுன் தான் போயிட்டானுங்கய்யா. அவங்க வந்து இங்க என்னங்க போகுது? டேய், நம்ம ஆளுங்க வர்றது அர்ஜுன் அடிக்கிறதுக்கு இல்ல. வேற எதுக்கியா? அந்த ஜாக்கியை போட்டு தள்ளுறதுக்கு தான். அவனியா? ஆமா, நீ ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆகாத, கூட இருந்து பாத்துக்கோ. சரிங்கய்யா. ஆனா என்ன ஆனா? அவனை எதுக்கியா போட்டு தள்ளணும்? அதுவா, சும்மா டைம் பாஸுக்காக. வெட்டி பயல, சொல்றத மட்டும் செய்டா, விளக்கம் கேட்காத. சரிங்கய்யா. ஓகேடா, போன.